ஒரு 15,000 வாங்குற சேலரி வாங்குறாரு, இல்ல ஒரு 20,000 சேலரி வாங்குறாரு. ஃபோன் வாங்காம இருக்குமா, இல்ல பைக் வாங்காம இருக்குமா, சாப்பிடுறோம், எல்லாமே பண்றோம். ஆனா அதுக்கெல்லாம் ரீசன் தேடுறது இல்லை. ஏன்னா நம்ம முடிவு பண்ணிட்டோம் அதை பண்ண போறோம். பண்ண வேணான்றதுக்கு எவ்வளவு வேணா ரீசன்ஸ் தேட முடியும். ஸோ சேவிங்ஸ்ன்றது எல்லாருமே பண்ண முடியும், எல்லாருமே பண்ணணும். சேவிங்ஸ்னா நம்ம தமிழ்நாட்டில் சொல்லி கொடுத்ததுன்னா ஒன்று பொண்ணுல போடு இல்லை நிலத்துல போடணும். முடிஞ்ச வரைக்கும் கோல்டு இல்லை லேண்டு, அது எதுவுமே இல்லைன்னா எடுத்துட்டு போய் பீரோல பூட்டி வச்சிருந்துருவோம். ஒரு 500 ரூபாவோ இல்லை ஒரு 1000 ரூபாவோ நம்ம எடுத்து வைக்கலாம்னா அதை எங்க இன்வெஸ்ட் பண்ணணுன்றதும் நமக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல தான் ஃபினான்ஷியல் லிட்ரஸின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஒரு பணத்தை எப்படி செலவு பண்ணலான்றதுக்கான ஒரு நாலேஜ் வேணும். கையில காசு இருக்கு, எவ்வளவு கோடி இருந்தாலும் எப்படி செலவு பண்ணணும்னு தெரியும்னா ஒண்ணுமே இல்லாம தான் போயிடும். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸில எங்க இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம 121வது இடத்துல இருக்கும். இன்ஃப்ளேஷன்ற ஒரு விஷயம் இருக்கு. ஃபேமிலி 4 பேர் இருக்காங்க, அப்பா அம்மா ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோம். இந்த குழந்தைக்கு என்ன பண்ணுவோம், உண்டியல்ல சேர்த்து வைன்னு சொல்லுவோம். சரி, குழந்தைக்கு இப்போதுலேருந்தே சேமிக்க பழக்கம் வரணும். நம்மளும் என்ன பண்ணுவோம்னா மாசம் ஒரு அமௌண்ட் வந்து பீரோல வந்து சேர்த்து வைக்கலாம். ஒரு 500 ஒரு 1000 ரூபாவோ சேர்த்து வைக்கலாம். இந்த எஜுகேஷன் எங்க இருந்து வருதுன்னா அந்த ஒரு வருஷமும் சேர்த்து வைக்கிற அமௌண்ட்ல இருந்து லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இன்ஃப்ளேஷன் ரேட் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 7.5% இருக்கு. பாலில் ஏதோ புதுசா ஆட் பண்ணி பாலோட விலை ஏறல, பணத்தோட மதிப்பு என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு, கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டே வருது. அப்போ இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 7.5%. அப்படின்னா ஒரு பீரோல ஒரு 1 லட்ச ரூபா போட்டி வச்சிருக்கீங்கன்னா அடுத்த வருஷம் அதே 1 லட்சத்தோட மதிப்பு வெறும் 92,000 தான். இந்த இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணது 2 விஷயங்கள்ல இருக்கு. கோல்டு மார்க்கெட் 990 கோல்டோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 320 ரூபா ஒரு கிராம். இன்னைக்கு அதே ஒரு கிராம் வேல்யூ வந்து 5,267 ரூபா. ஷேர்ஸ்ல போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா 683 ரூபாயில இருந்தது, இன்னைக்கு 59,000 ரூபாயில இருக்குது. அன்னைக்கு ஒரு 5,000 ரூபாய் போட்டோம்னா இன்னைக்கு அதோட வேல்யூ மட்டுமே 4,18,000 ரூபாய். ஸோ இது வந்து 8,600% என்ன இருக்கு உங்களுக்கு, க்ரோ ஆயிருக்கு. அப்ப இது இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணோம்னா கண்டிப்பா பீட் பண்ணிருக்கு. இதுவே குஜராத் எடுத்துக்கோங்க, ஃபினான்ஷியல் லிட்ரஸி 83%. இப்போ நம்ம எல்லாமே சொல்லிக்கிறோம் தமிழ்நாடு எல்லாமே ஓகே தான், ஆனா நம்ம ஃபினான்ஷியல் லிட்ரஸி 22. இதுவே குஜராத் பார்த்தீங்கன்னா 83%. இப்போ நம்ம சொல்லுவோம் HCLல ஒர்க் பண்ணலாம், TCSல என் பையன் ஒர்க் பண்ணலாம், ஆனா அதே கம்பெனியோட ஷேரும் இருக்கு, வாங்கினா வாங்க மாட்டோம், ஏன்னா கேம்பிளிங்ன்றோம். ஸோ பிரச்சனை என்னன்னா இதுதான் ஃபினான்ஷியல் லிட்ரஸி. ஒரு வயசு குழந்தைக்கு 1 லட்ச ரூபா செலவு பண்ணி என்ன பண்ணுவோம், ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் கொண்டாடுவோம். அதுவே அந்த குழந்தை ஒரு 18 வயசு 20 ஆகிட்டு எனக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுன்னா காசு இல்லை, நீயும் சம்பாரிச்சு வாங்கி பண்ணுவோம். என்னன்னு புரியுதுங்களா, நம்மளோட ஆடம்பரத்துக்கு அந்த ஒரு டைம் ஆஃப் ஹாப்பினஸுக்காக செலவு பண்ணிட்டு ஆனா அந்த குழந்தைக்கு எதுவுமே பண்ணல. இது என்னன்னா இது பெட்ரோல் என்ன பண்றதுன்னா அவங்களோட சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக 4 பேர் முன்னாடி காட்டணுன்றதுக்காக பண்ணிட்டு கேட்டா குழந்தை மேல பழைய போட்டுருவாங்க. என்னன்னா குழந்தைக்காக தான் பண்ண நானே. இப்போ இதுவே ஒரு பேரண்ட்ஸ் என்ன பண்ணனா ஒரு 1000 ரூபீஸ் எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, 30 வயசு வரும்போது 83 லட்ச ரூபா கையில இருந்திருக்கும். அட்ஜஸ்டட் டு இன்ஃப்ளேஷன் வச்சீங்கன்னா கூட ஒரு 40 lakhs. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, ஒரு 30 வயசு பையன் கிட்ட போய் அப்பா அம்மா வந்து ஒரு 40 லட்சம் பொடின்னு சொன்னா நல்லா இருக்கும், நல்லா இருக்காது. பிஹைண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு நம்ம கூட ட்ரேட் அச்சீவர்ஸினுடைய ஃபவுண்டர் அண்ட் CEO கிஷோர் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். வணக்கம். வணக்கம் சார். நிறைய கேள்விகள் தொடர்ச்சியாக நம்ம வீடியோஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இன்னைக்கும் பேசிக்காக சில டவுட்ஸ் இருக்கு. எனக்கு வருமானமே கம்மி தான், ஆனாலும் நான் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா, ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு. உதாரணம் சொல்லணும்னா ஒரு 15,000 இல்லை 20,000 ரூபாய் சேலரி வாங்குறேன், என்னால பண்ண முடியுமா அப்படின்ற கேள்விக்கு என்ன பதில்? கண்டிப்பா பண்ண முடியாதுன்னுலாம் கிடையாது, கண்டிப்பா எல்லாருமே பண்ண முடியும். அதனால தான் வாரன் பஃபெட் சொல்லுவாரு, நம்ம என்ன சொல்லுவோம்னா செலவெல்லாம் போக பேலன்ஸ் இருக்கிறத எடுத்து கண்டிப்பா சேமிச்சு வைங்கன்னு சொல்லுவாரு. அவர் என்ன சொல்லுவாருன்னா முதல்ல சேமிக்க வேண்டிய என்ன அமௌண்ட்டோ அதை எடுத்து வச்சுட்டு மிச்ச காசை வச்சு செலவு பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம சேவ் பண்ணணும்னு நினைச்சிட்டோம்னா எப்படி வேணா சேவ் பண்ணலாம். நம்ம ஒரு விஷயம் பண்ணணும்னு முடிவு பண்ணுறோம்னா அதுக்கு ரீசனே தேவையில்லை. நம்ம பண்ண வேணாம்னு சொன்னோம்னா தான் அதுக்கு 1000 ரீசன் தேடுவோம். இதனால நான் இதை பண்ணலை, இந்த கமிட்மெண்ட் இருந்துச்சு நான் பண்ணலை. ஆனால் ஒன்று பண்ணணும்னு முடிவு பண்ணுறேன்னா இப்போ ஒரு 15,000 சேலரி வாங்குறாரு, இல்லை ஒரு 20,000 சேலரி வாங்குறாரு, ஃபோன் வாங்காமல் இருக்குமா, இல்லை பைக் வாங்காமல் இருக்குமா, இல்லை ஏதாவது ஒரு லக்ஸரி, இல்லை ஏதாவது ஒரு வெளியே போகணும், சாப்பிட்றோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் அதுக்கெல்லாம் ரீசன் தேடுறதில்லை. ஏன்னா நம்ம முடிவு பண்ணிட்டோம் அதை பண்ண போகிறோன்ட்டு. ஆனால் பண்ண வேணான்றதுக்கு எவ்வளோ வேணா ரீசன்ஸ் தேட முடியும். ஸோ சேவிங்ஸ்ன்றது எல்லாருமே பண்ண முடியும், எல்லாருமே பண்ணணும். ஏன்னா பின்னாடி என்ன வரும்ன்றது யாருக்குமே தெரியாது. வி டோன்ட் நோ. அதனால தான் சொல்லுவாங்க எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட். ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியாததுனால எப்பவுமே ஒரு எமர்ஜென்சிக்குன்னு ஒரு ஃபண்டு, ஒரு சேவிங்ஸ்ன்றது கம்பல்சரி எல்லாருக்குமே வேணும். அந்த சேவிங்ஸும் வந்து உங்களுக்கு நிறைய பேர் இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா சேவிங்ஸ்னால் நம்ம நார்மலாகவே நம்ம தமிழ்நாட்டில் சொல்லி கொடுத்ததுன்னா ஒன்று பொண்ணுல போடு இல்லை நிலத்துல போடணும், முடிஞ்ச வரைக்கும் கோல்டு இல்லை லேண்டு, அது எதுவுமே இல்லைன்னா எடுத்துகிட்டு போய் பீரோவில் பூட்டி வச்சுருன்றோம். ஸோ இப்போ இதில் என்ன ஆகுதுன்னா இது ஓகே நல்ல விஷயம் தான், கோல்டாக இருக்கட்டும் லேண்டாக இருக்கட்டும். இப்போ நீங்கள் கேட்ட ஒரு 15,000 20,000 சேலரி வாங்குறவர் 1 கிராம் கோல்டு வாங்குறதுன்றது ஆல்மோஸ்ட் 4,000 5,000ன்றது அஃபோர்டபுள் கிடையாது எவ்ரி மந்த்.
அதே டைம்ல லேண்ட் வாங்குறதுன்றதும் அஃபோர்டபுள் ரேஞ்சுக்குள்ள கிடையாது, முடியாது இல்லையா? ஸோ இட் டேக்ஸ் டைம். இப்போ லேண்ட் வாங்கணும்னா அப்போ எத்தனையோ வருஷம் அவர் சேர்த்து வச்சிருக்கணும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் பின்னாடி இருக்கு. அப்போ ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டு வச்சு ஒரு 500 ரூபாவோ இல்லை ஒரு 1000 ரூபாவோ நம்ம எடுத்து வைக்கலாம்னா அதை எங்கே இன்வெஸ்ட் பண்ணணுன்றதும் நமக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல தான் ஃபினான்ஷியல் லிட்ரஸின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸின்னு என்னன்னா ஒரு பணத்தை எப்படி செலவு பண்ணலான்றதுக்கான ஒரு நாலேஜ் வேணும். இப்போ கையில் காசு இருக்கு, எவ்வளோ கோடி இருந்தாலும் இப்போ எப்படி செலவு பண்ணலன்னு தெரியும்னா ஒன்றுமே இல்லாமல் தான் போயிடும். இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸியில் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 121வது இடத்துல இருக்கோம். ஸோ நம்ம ஃபினான்ஷியல் லிட்ரஸி கையில் காசு இருக்குது, அதை எப்படி செலவு பண்ணலாம், எப்படி இன்னும் அதை இன்வெஸ்ட் பண்ணி நல்லா இன்னும் அதை பிரயோஜனமாக எடுத்துகிட்டு வரலாம், இன்னும் ப்ராஃபிட்டபுளாக எடுத்துகிட்டு வரலாம். அந்த நாலேஜில் நம்மளோட பர்சன்டேஜ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா 121வது இடம். அண்ட் நம்மளோட ஃபினான்ஷியல் லிட்ரஸி பர்சன்டேஜ் எவ்வளோனா 27% தான். அதில் நாம் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10வது இடத்துல. நம்மளோட தமிழ்நாடோட எஜுகேஷன் லிட்ரஸி பார்த்தீங்கன்னா 72%. நம்ம எஜுகேஷனுக்கு எல்லாமே நல்லா கொடுக்குறோம். இதுவே நம்மளோட நெய்பரிங் ஸ்டேட்டு நம்ம கேரளா எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் 84%. அதான் நார்மலாகவே சொல்லுவாங்க கேரளாவில் வந்து எஜுகேஷன் லிட்ரஸி. ஆனால் இதே ஃபினான்ஷியல் லிட்ரஸிக்கு நம்ம தமிழ்நாடுக்கு வந்தோம்னா வெறும் 22% தான். அப்போது ஒரு 10 கோடி பேர் இருக்காங்கன்னா அதில் 2.5 கோடி மக்கள் தான் உங்களுக்கு என்னது ஃபினான்ஷியல் லிட்ரஸினா என்னன்னு தெரிஞ்சிருக்கு. மிச்சது எல்லாருக்குமே வந்து காசு இருந்தால் சேவிங்ஸ்னா ஓகே எடுத்து பீரோவில் வச்சுப்போம், இல்லைனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா கோல்டு வாங்குவோம், நிறைய இருந்துச்சுன்னா லேண்ட் வாங்குவோம். ஸோ அப்போ ஃபினான்ஷியல் எஜுகேஷன்றது ரொம்பவே கம்மியாக இருக்குது. இல்லை என்ன வித்தியாசம் சார்? இப்போ மற்றவங்களுக்கு அதிகமாக இருக்குது, நமக்கு அது அந்த அளவுக்கு இல்லை அப்படின்றதுக்கு என்ன காரணம்? இன்ஃப்ளேஷன்ற ஒரு விஷயம் இருக்குது, நிறைய பேருக்கு அது புரியறதில்லை. இப்போ எப்படி வச்சுக்கோங்க, நம்ம என்ன சொல்லுவோம், இப்போ ஒரு சின்ன விஷயம் பேசிக்லேருந்து எடுத்துருவோம். ஒரு ஃபேமிலி 4 பேர் இருக்காங்க, அப்பா அம்மா ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தைக்கு என்ன பண்ணுவோம், உண்டியலில் சேர்த்து வைன்னு சொல்லுவோம். இது நம்ம என்னதுன்னா ஒரு நல்ல விஷயத்துக்காக சரி குழந்தைக்கு இப்போதுலேருந்தே சேமிக்க பழக்கம் வரணும். நம்மளும் என்ன பண்ணுவோம்னா மாதம் மாதம் ஒரு அமௌண்ட்டை வந்து பீரோவில் வந்து சேர்த்து வைக்கலாம். ஒரு 500 ஒரு 1000 ரூபாவோ சேர்த்து வைக்கலாம்னு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இல்லை ஒரு மிடில் கிளாஸ் நம்ம ஸ்லோவாக சேர்த்து வச்சிடும். ஆனால் இந்த லிட்ரஸி இந்த எஜுகேஷன் எங்கேருந்து வருதுன்னா அந்த ஒரு வருஷமும் சேர்த்து வைக்கிற அமௌண்ட்லேருந்து லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது நிறைய பேருக்கு தெரியல. ஏனால் இப்போ உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் ரேட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7.5% இருக்கு. இந்த இன்ஃப்ளேஷன் ரேட் பண வீக்கம் அப்படின்றது என்னன்னா ஒரு வருஷமும் உங்களோட சேவிங்ஸ்லேருந்து 7.5% லாஸ் ஆகிட்டே வரும். அது நிறைய பேருக்கு தெரியாததுனால எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்க, வீட்டில் பூட்டி வைக்கிறது. இது எப்படி லாஸ் ஆகுது? இல்லையா, எப்படி அது லாஸ்? ஏன்னா நான் என் காசே பீரோவில் வச்சிருக்கேன், அது எப்படி லாஸ் ஆகுது? இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து எவ்வளோனா 7.5%. கம்பேர் நம்ம இந்தியாவில் வந்து கம்மியிலேருந்து இப்போ திருப்பி ஏறிடுச்சு. ஸோ இப்போ இதுதான் இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம். எப்படின்னா 2000 வந்து பாலோட விலை 7 ரூபா 50 காசு, 10 வருஷம் கழிச்சு 15 ரூபா. இன்னைக்கு அதே பாலோட விலை 33 ரூபா, பெட்ரோல் விலை 25 ரூபா. இன்னைக்கு 20 வருஷம் கழிச்சு 102 ரூபா. இப்போ லெட்ஸே நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் எடுத்து பீரோவில் பூட்டி வச்சிருக்கீங்க 2000. நான் சேஃப்டியாக என்ன பண்ணியிருக்கேன், சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன், பூட்டி வச்சிருக்கீங்க. 20 வருஷம் கழிச்சு அந்த 10,000 எடுக்கிறீங்க. அந்த பரவாயில்ல 10,000 ரூபா நான் செலவு பண்ணாமல் அப்படியே சேவிங்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஆனால் இன்னைக்கு அந்த 10,000க்கு என்ன வாங்க முடியும்? 4 மடங்கு எல்லாரோட ப்ரைஸும் என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு அதிகமாக ஏறி போச்சு. இப்போ அன்னைக்கு ஒரு லட்சே ஒரு 100 ரூபாய் வச்சிருந்தீங்கன்னா 4 லிட்டர் பெட்ரோல் வாங்கிருக்கலாம். ஆனா இன்னைக்கு அதே 100 ரூபாய் வச்சிருந்தீங்கன்னா வெறும் 1 லிட்டர் பெட்ரோல் தான் வர முடியும். ஸோ ஆனா சேவிங்ஸ் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், பீரோல பூட்டி வச்சிருக்கேன், காசு அப்படியே சேஃப்டியா இருக்கு. இல்ல, ஆனா உங்களை சுத்தி இருக்க பொருளோட விலை எல்லாமே என்ன ஆயிடுச்சு, ஏறி போச்சு. இதுதான் பணவீக்கம். இப்போ என்னன்னா பாலில் ஏதோ புதுசா ஆட் பண்ணி பாலோட விலை ஏறல, பணத்தோட மதிப்பு என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டே வருது. அப்போ இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 7.5%. அப்படின்னா ஒரு பீரோல ஒரு 1 லட்ச ரூபா பூட்டி வச்சிருக்கீங்கன்னா அடுத்த வருஷம் அதே 1 லட்சத்தோட மதிப்பு வெறும் 92,000 தான். 7.5% என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு, இன்ஃப்ளேஷன்ல இறங்கிச்சு. என்னன்னா போய் பர்ச்சேசிங் பவருக்கு உங்களோட மணிக்கு என்ன ஆயிடுச்சு, வேல்யூ கம்மியாயிடுச்சு. இதுதான் அந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸில வர்றது. என்னதான் காசு வச்சு இந்த அவேர்னஸ் தான் நம்ம கிட்ட இல்ல அப்படின்றது. அப்போ எது போட்டா வருஷத்துக்கு 7.5%க்கு மேல தருமோ அதுதான் சேவிங்ஸ். நீங்க சேவிங்ஸ்னு பீரோல போட்டு வைக்கிறது பேர் சேவிங்ஸ் கிடையாது. எடுத்து போய் நீங்க என்ன பண்ணணும், இந்த 7.5% எனக்கு இன்ஃப்ளேஷன் இருக்குன்னா அதை பீட் பண்ணி எனக்கு இன்னும் ஒரு 2%, 3% வந்தால் மட்டுமே அது ப்ராஃபிட்டபிள். இது தெரிஞ்சாதான் இட் கம்ஸ் அண்டர் ஃபினான்ஷியல் லிட்ரஸி. பேங்க்ல போய் போட்டீங்கன்னா 4%, 5% ஃபிக்ஸட் டெபாசிட் தருவாங்க. வருஷத்துக்கு 7.5% இன்ஃப்ளேஷனே இருக்குன்னா 5% வாங்கிட்டு இன்னொரு 2% என்ன ஆகுது உங்களுக்கு, மறுபடியும் லாஸ் தான் ஆகுது. ஸோ இது எங்க போய் உங்க ஃபண்டை எடுத்துட்டு போய் நீங்க வைக்கணும். அந்த ஃபண்டு வந்து எது இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளா கொடுக்கும்ன்ற இந்த ஐடியாலஜி தெரிஞ்சு அந்த நாலேஜை கெயின் பண்ணி இன்வெஸ்ட் பண்றது தான் இட் கம்ஸ் அண்டர் ஃபினான்ஷியல்.